தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு சேலம் மணிகண்டன் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி, உங்களுக்கு நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்க. நிச்சயமா சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஆனா உள்ளபடியே நம்ம இந்தியர்கள் எல்லாருமே இப்ப எப்படி ஒரு சோகத்துல இருப்பாங்களோ அந்த சோகத்துல நானும் பங்கெடுக்கிறேன். நேற்று நடந்தது விமான விபத்து துயரம் அப்படிங்கிறது அப்படியே நெஞ்ச பதபதக்க வைக்கிற அளவுக்கு இருந்தது. அது ஏர் இந்தியா விமானம் இந்த மாதிரி ஆயிருக்குது அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ஒரு பெரும் கவலையா இருக்குது. அந்த உறவினர்கள் எல்லாரும் இந்த இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கணும். அந்த குடும்பத்தார் இந்த இழப்புல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு உங்க சேனல் மூலமா எல்லாரையும் கேட்டுக்கிறேன், கடவுளையும் வேண்டிக்கிறேங்க. நிச்சயமா சார். இப்போ தமிழக அரசியல்ல சில பரபரப்பான கருத்துக்களை பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முன்வைத்திருக்கிறார். பத்திரிகையாளர் மத்தியிலே அவர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது, நான் கடிதம்லாம் நான் என்னன்னா எழுத போறேன் பிரதமருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. மேலும் என்னை பொறுத்த மட்டில் அது கூட்டணி ஆட்சி அப்படிலாம் கிடையாது, அது பிஜேபி ஆட்சி தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற விஷயம் சொல்றாரு. மேலும் பாரதிய ஜனதா அதிக இடங்களில் நிற்க வேண்டும் என்ற ஒரு கருத்துப்பட அதை தெரிவிக்கிறாரு. இன்னும் வலதுசாரி கருத்து கொண்ட சில அரசியல் விமர்சகர்களும் அதே தான் சொல்றாங்க. அஇஅதிமுக 2 தொகுதி நிக்குதுன்னா பிஜேபி 1 தொகுதி நிக்கணும் அப்படின்ற ஒரு கணக்குப்படி சொல்றாங்கல்ல. பிஜேபியினுடைய மனோநிலையை பிரதிபலிக்கிறாரா திரு அண்ணாமலை, அல்லது அவர் ஒரு ட்ராக்ல போறாரா? எப்படி பார்க்கணும்? தம்பி, இதுக்கு நான் 2 விதமான பதில் உங்களோட சொல்லலாம் அப்படின்னு இருக்கேங்க. திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு நியமிக்கப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட மாநில தலைவராக இருந்தப்ப நான் அவரை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் பாஜகவை விமர்சனம் செய்பவன் அல்ல. எல்லாருக்குமே தெரியும், நான் நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் இந்த கூட்டணி இல்லாதப்பயே. அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவிற்கு கிடைத்த ஒரு துரதிர்ஷ்டம், அதான் சொல்லுவேன். அவரை இந்த கூட்டணி ஏற்பட்டதுனால இந்த கூட்டணி நல்ல விதமா போகணும் அப்படிங்கிற அடிப்படையில அவரை தலைவர் மாற்றம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் நான் எந்த விமர்சனமும் பண்ணாம இருந்தேன். ஆனா அண்ணாமலை அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட இன்ஸ்டன்ட் திடீர் தலைவர். அண்ணாமலை அப்படிங்கிற சைக்கிள்கார அண்ணாமலைக்கு தயாரிக்கப்பட்ட தலைவர். அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகல, ரஜினி சைக்கிள் ஸ்டார்ட் ஆகலன்னு வாண்டடா பிஎல் சந்தோஷ புடிச்சுக்கிட்டு பின்னாடி வழியா பிஜேபியில வந்தவர். இந்த கமெண்ட்ஸ்ல நிச்சயமா திட்டுவாங்க. இந்த பிஜேபியில 2 விதமான பிஜேபி இருக்குதுங்க. ட்ரெடிஷனல் பிஜேபி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வரைக்கும் இருந்தது. முருகன் வந்தப்பயே அதோடைய பாதை கொஞ்சம் மாறிச்சு. அண்ணாமலை வந்தப்ப முற்றிலும் மாறி போச்சு. இதை எதுக்காக சொல்றேன்னா, ஏறத்தாழ ஒரு 18 ஆண்டுகள் பாரதிய ஜனதாவில் நானும் பயணித்தவன். அதனால திட்டுறவங்க அதையும் கேட்டு திட்டுங்க. திரு கே என் லட்சுமணன், இல கணேசன், திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய பாஜக பட்டியலின தலைவர் டாக்டர் கிருபாநிதி, இவங்க கீழெல்லாம் நான் பணியாற்றினவன் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றேங்க. அண்ணாமலை அப்படிங்கிறவர் முதல்ல பிஜேபிங்கிற ஒரு சித்தாந்த கட்சிங்க. அது தனி மனிதர்களை முன்னிறுத்துவது அல்ல. அந்த தனி மனிதர்கள் ஒரு சிறந்த விற்பனர்களா வருவாங்க. உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள், இன்னைய பிரதமர் மோடி, அத்வானி, இவங்களெல்லாம் சொல்லலாம் நாம. ஆனா அது ஒரு சித்தாந்த கட்சியை ஒழிய தனி மனிதர்களை தூக்கி பிடித்து துதிபாடுற இந்த கல்ட் அப்படின்னு சொல்ற உள்ளபடியே திராவிட கட்சிகள்ல அதிமுக உட்பட சொல்றேன், அதுல இருக்கிற மாதிரியான ஒரு இது கிடையாது. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்றதுன்னா கம்யூனிஸ்ட் சொல்லலாம். மொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கிற கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு டாடா ஏஸ்ல ஏத்துனீங்கன்னா அந்த பாதி வண்டி காலியா இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க கம்யூனிஸ்ட்காரங்களாவே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சித்தாந்த கட்சியில இவர் வலுக்கட்டாயமா ஏறிங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த பாஜக தலைவருக்கும் கொடுக்காத அளவுக்கு இவரை கிரவுண்ட கிளியர் பண்ணி நீ அடிச்சு ஆடுப்பா, 6 அடி 4 அடி என்ன வேணாலும் அடி அப்படின்னு சொல்லி மூத்த தலைவர்கள் ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களாம் ஒரு மாதிரி அமைதியா இருக்கிறப்ப ஒரு தனி மனிதரா அவர் இங்க பண்ணார். அவரோட முதல் நான் சொல்லிடுறேங்க, அவருடைய தனிப்பட்ட அரசியல் அவரோட விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவை அழிக்கணும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல்ல டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட தனிப்பட்ட விருப்பமா இருந்ததுங்க. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொங்கு பகுதியை சேர்ந்த ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர், அண்ணாமலையும் அந்த இவர் என்ன பண்ணினாருன்னா, தமிழ்நாட்டுல 2024 பாராளுமன்ற தேர்தலில் ராங் இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டு வார் ரூம், தார் ரூம்னு இந்த பிஜேபிக்கே சம்பந்தம் இல்லாத, பழக்கம் இல்லாத சொந்த கட்சிக்காரங்களை பழியெடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் அந்த வார் ரூம், தார் ரூம்ங்கிறது. கே.டி. ராகவன் போல ஆரம்பத்துல சின்ன வயசுல இருந்தே அந்த கட்சியில பயணிச்சவங்களை அவர் வாங்கின முதல் பழி. ஏன்னா அவர் நமக்கு ஒரு போட்டியாளரா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுல என்ன பண்ணாருன்னா, திட்டமிட்டு இந்த கூட்டணியை உடைக்கிற வேலையை அவர் திட்டமிட்டு பண்ணாருங்க. துரதிருஷ்டவசமா அதிமுகவும் இந்த கூட்டணி விட்டு அந்த நேரத்துல வெளியேற வேண்டியதா போச்சு. அவர் எதிர்பார்த்தது அதுதான். அவருடைய கணக்கு என்னன்னா, 2024 திமுக முழுவதுமாக ஜெயிக்கட்டும், ஆனால் இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்தால்
ஒரு 15-20 இடத்துல ஜெயிப்போம், ஆனா ஜெயிக்க வேண்டாம். அதுக்கு வந்து திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, அண்ணா திமுக ஜெயிக்க கூடாது, அது மூலமா அது பலகீனப்படும். அப்ப நீங்க அப்ப அண்ணா திமுக நீங்க சொல்ற இந்த கூற்று சீமான் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரோ அது போலதான் திரு அண்ணாமலையும் வந்து தனிச்சு ஓட்ட பிரிச்சு திமுகவுக்கு அது அட்வான்டேஜா போயிருதுன்னு சொல்ல வரீங்க. ஏங்க, சீமானையும் அண்ணாமலையும் நீங்க எப்படி கம்பேர் பண்ணி? சீமானுங்கிற அந்த தமிழ் தேசிய இல்லாத தேசிய அதிபர் வந்து இல்லாத தேசியத்துக்கு தன்னைத்தானே அதிபர் அறிவிச்சுக்கிட்டு சீமான் வந்து அவரே வந்து கட்டி அமைச்ச ஒரு கட்சிங்க, அது அவருடைய இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி. பிஜேபிங்கிற ஒரு தேசிய கட்சி, அதுல இவ்வாறு நாமினேட்டட் பிரசிடென்ட். தேசிய கட்சியில ஒரு மாநில தலைவர்ங்கிறது மத்திய தலைமை என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கக்கூடிய ஒரு நீ சோல்ஜரா இருந்து முன்னின்று அந்த கட்சியை நடத்தணுமா ஒழிய உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பண்ற அளவுக்கு நீங்க உயரமான அரசியல் தலைவரும் அல்ல. உதாரணத்துக்கு எடியூரப்பா கிட்ட கொடுத்தாங்க கர்நாடகாவில, ஏன்னா அவருக்கு ஒரு மிக உயரமான தலைவர். அவருடைய அரசியல் ஆளுமை கீழே கிராம லெவல்ல இருந்து இந்த கட்சிக்கு பாடுபட்டு ஒரு லெவலுக்கு வந்துட்டு அவரை கட்சியை வளர்த்து சொன்னாங்க. ஆனா அண்ணாமலைக்கு நான் கேட்கறேன், இந்த கட்சியினுடைய சித்தாந்தம் தெரியுமா, கொள்கை தெரியுமா? டாக்டர் சியாம் பிரசாத் முகர்ஜினா யாருன்னு தெரியுமா? பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயானா யாருன்னு தெரியுமா? கோல்வல்கருடைய வரலாறு இருக்கு தெரியுமா? இவர் பாஜகவிற்கு வருவதற்கு முன்பு இவர் ஒரு ஐபிஎஸ், இன்னைக்கு சொல்றேங்க, ஒரு நேர்மையான ஐபிஎஸ் ஆபீசர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அரசியலுக்கு வந்தப்பே சொன்னேன், ஐபிஎஸ் மிகச்சிறந்த ஐபிஎஸ், மிக மோசமான அரசியல் தெரியாது கத்துக்குட்டி அண்ணாமலை. இவருக்கு என்ன பிஜேபியோட சித்தாந்தம் தெரியும்? எதுவுமே தெரியாம தன்னோட சுயநலத்துக்கு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, தமிழ்நாட்டு அரசியல்லாம் முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் அண்ணாமலை. வேற என்ன கேளுங்க, பழைய பிஜேபி காரங்கிட்ட கேளுங்க, இலகணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா அப்படின்னு ஒரு கூட்டு, யார் தலைவராக இருந்தாலும் ஒரு கூட்டு தலைமை தான் முடிவெடுக்கும். ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் அது ஒற்றை தலைமை மாதிரி கொண்டு வந்து இதுல துரதிருஷ்டம் மத்திய தலைமை ஒரு பெரிய அளவில் நம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுத்த இவர் ஏதோ புதுசு. இவர் என்ன சொன்னார்னா, அதிமுக தனிச்சு விட்டோம்னா நாமளே ஒரு 15-20% ஓட்டு வாங்கலாம், நமக்கு ஒரு 3-4 எம்பிங்க வருவாங்கன்னு. அப்ப மத்திய தலைமை என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம ஆப்கி பார் 400 பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. சோ குறைஞ்சபட்சம் ஒரு 300-350 இடங்களை நம்ம ஜெயிச்சிருவோம், தமிழ்நாடு நமக்கு ஒரு பொருட்டு இல்ல, அதனால இவர் செயல விடுவோம் அப்படின்னு பார்த்தாங்க. அதுதான் வினையாகி போச்சு. மேல பார்த்தா பிஜேபி 3வது முறை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு துரதிருஷ்டம் ஆகி போனோடனே, அப்புறம் இது நான் இன்னும் வெளிப்படையா உங்க டிவி மூலமா சொல்றேன், அவரு எல்லா திமுக காரங்களோட தொடர்பு வச்சிருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா திராவிட மாப்பிள்ளை இதுல உட்காந்துட்டு யூகேல இங்கிலாந்துல உட்காந்துட்டு இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு சபரீசனும் இவரும் கூட்டு பண்ணிக்கிட்டு அவர் ஒரு திமுகவுடைய ஏஜென்டா செயல்படுறாரு திரு அண்ணாமலை. அவருக்கு முதல்ல அந்த கட்சி மேல ஒரு பிடிப்பு கிடையாது, கட்சி மேல ஒரு பற்று கிடையாது. தன்னுடைய பாஜக என்று ரத்தத்தையும் சதையும் போட்டு வளர்த்துற அந்த கட்சிக்கு வந்து தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிறாரு. நீங்க வேணா பாருங்க அவருக்கு என்ன பண்றாருன்னா, நான் என்ன கேட்கிறேன்னா சார், திரு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் இரும்பு மனிதர் என்று போட்டக்கூடிய அமித்ஷா அவர்கள் வந்து 3 நாளைக்கு முன்னாடிதான் அந்த உள்ளரங்கு கூட்டத்துல முக்கியமான தலைவர்களுக்கே ஸ்டீரிங் கமிட்டி மீட்டிங்ல என்ன நடந்ததுன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கட்சி தான் பெரியது, கட்சியை மீறி யாரும் தனிப்பட்ட தலைவர்கள் கிடையாது. அதிமுகவோடு இந்த கூட்டணி வந்து மிக இணக்கமாக போகணும். ஒவ்வொரு அதிமுக கிளை செயலாளரையும் போய் நீங்க சந்திங்க, கோயில் விழாவில் போய் அவங்களோட கலந்துட்டு உங்களால முடிஞ்ச நிதியளிப்பு கொடுங்க, அதிமுகவும் நாங்களும் இணக்கமா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு 3 நாள் கழிச்சு இப்படி ஒரு தனிப்பட்ட, நீங்க முதல்ல யாருங்க? 31 அகில இந்திய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை இவர் ஒருத்தருங்க. இஸ் எக்ஸ் பிரசிடென்ட், நீங்க பிரசிடென்ட் கிடையாது. நான் சொல்ற மாதிரி தேசிய திராவிட மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரன் தான் தோன்றித்தனமா கட்சி ஒரு போராட்டங்களை அறிவிக்குது. ஆனா இவர் சம்பந்தமே இல்லாத ஒரு இதை எடுத்து இவர் என்ன பிஜேபிக்குள்ள கழக புது தலைவராகுது. அவர் வந்து இப்ப என்ன நினைக்கிறாருன்னா, சார் அவர் இஸ் ரீஜனல் மென்டாலிட்டி, பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸ் உள்ள ஒரு சராசரி அரசியல்வாதி. பிஜேபி நான் சொன்னேன் அவரை வந்து போட்டதுக்காக வருத்தப்பட்டேன். அவருக்கு மத்திய தலைமையை நம்மள வெளியேற்றிட்டு நம்ம வெளியேறணும், போய் விஜயோட சேர்ந்து சீமானோட சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற கணக்கு போட்டு அவர் செயல்படுத்துறாரு. ஆனா பிஜேபிக்கு அவர் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது தெரியும். இப்போ ஒரு பிஜேபி ஒரு வளரும் கட்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மனோபான்மை வந்து என்னவா இருக்கணும் சார்? நாம ஒரு தனித்துவமாக தமிழகத்துல வந்து பிரைமரி போர்ஸா இருக்கக்கூடிய பலவீனமாக அடைந்திருக்கிறது என்ற கருதப்படக்கூடிய அஇஅதிமுகவை பலவீனப்படுத்தி அப்படித்தானே வந்து ஒரு அந்த இடத்துல தானே நம்ம வந்து வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய இடத்துல வந்து பிஜேபி இருக்கணும். இப்போ குறிப்பா பாரதிய ஜனதா பல மாநிலங்களை, குறிப்பா தெலுங்கானாவை கூட எடுத்துக்கிடுவோம், சந்திரசேகராவை பின்னுக்கு தள்ளி தானே பிஜேபி வந்து இப்ப பிரைமரி போர்ஸா செகண்டரி போர்ஸா அங்க வந்து வந்திருக்கு. இப்போ
இப்ப தமிழ்நாட்டிலயும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்னிலைப்படுத்தி திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலகீனப்படுத்தி அவர் வந்து நாம வந்து திமுக வெர்சஸ் என்டிஏ இல்ல திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு களத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா பிரதமர் அவர்கள் காங்கிரஸை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பார். காங்கிரஸ் ஒரு பேரசைட்டு ஒட்டுண்ணியாக இருக்கிறது, மாநில கட்சிகளில் ஒட்டுண்ணி என்று அவர் அவ்வப்போது எச்சரிப்பார். அது போல நயினார், அதாவது அது போல பொன்னார் அவர்களுடைய தலைமையோ தமிழிசை அவர்களுடைய தலைமையோ பேரசைட்டாகத்தான் இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ நீங்களும் பேரசைட்டா தான் இருக்கணும். பிஜேபி அஇஅதிமுகவோட தொங்கு சதையாகவோ இல்ல திராவிட கட்சிகளோட தொங்கு சதையாகவோ ஒரு 5 எம்எல்ஏக்களோ 10 எம்எல்ஏக்களோ இல்ல ஒரு சில சொற்ப எம்பிக்களையோ கிடைத்து இப்படிதான் வந்து இருக்கணுமா? பிஜேபி ஒரு தனித்துவமாக அது ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி ஆர் என்டிஏ அப்படிங்கிற ஒரு கொண்டு வரணுங்கிற ஒரு மனோநிலை தானே ஒரு உண்மையான பிஜேபியோட காரியகர்த்தாவோட மனோநிலையா இருக்கணும். உங்க கேள்வி உள்வாங்கிறதுக்கு எனக்கு ரஜினி சொன்ன மாதிரி தலையெல்லாம் சுத்திருச்சு. கொள்கை என்னன்னு கேட்ட உடனே எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சுங்கிற மாதிரி முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. டெல்லிக்கே ராஜாவா இருக்கிற அமித்ஷா வந்து தானே வந்து விரும்பி திரும்ப வந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி அமைச்சார் அப்படின்னா பாஜகவிற்கு தலைவர் வந்து முன்னணி தலைவர், முக்கிய தலைவர், 2ஆம் கட்ட தலைவர் அமித்ஷாவா அண்ணாமலையா? என்னுடைய கேள்வி நம்பர் 1. மத்திய தலைமை ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்து அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுத்து முதல் மீட்டிங்லயே திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் உட்கார்ந்து பேசுறப்ப மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யுவர்ஸ், 2026 தேர்தல் என்பது முழுக்க முழுக்க உங்கள் அதிமுகவிற்கானது, 2029 ஃபார் பிஜேபி, 2029 பாராளுமன்ற தேர்தல் 4வது முறை நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நிச்சயமா தமிழ்நாடுல 40க்கு 0ன்னு போச்சுன்னா அது எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். சோ அப்ப குறைந்தபட்சம் ஒரு 20 நாடாளுமன்ற சீட்டாவது எங்களுக்கு வேணும். இந்த அடிப்படையில் தான் நம்ம ஒண்ணு சேர்றோம். உங்களை அதிக சீட்டு கேட்டு நாங்க நிர்பந்திக்க மாட்டோம். எங்களுக்கு வலுவுள்ள தொகுதிகள் ஒரு 20ல இருந்து 30 தொகுதிகள் நாங்க கேட்போம். நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், உங்க தலைமையில் தான் ஆட்சி, கூட்டணி ஆட்சி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு மிக விரிவா எல்லாம் பேசித்தான் நீங்க ஒரு கேப்ஷன் போடுறீங்களா சார்? 20ல இருந்து 30 தொகுதி தான் நாங்க வந்து சுருக்கி கேட்டுக்கிடுவோம், 29ல எங்களுக்கு தாராள மனசோடு நீங்க வந்து எங்களுக்கு வந்து இடம் கொடுக்கணுங்கிற மாதிரி நீங்க அமித்ஷாவோட பேச்சு ஒரு கேப்ஷன் போடுறீங்களே. அருமையா கேட்டீங்க. இப்ப அதுக்கே நான் சொல்றேன். அதாவது இவரோட தொங்கு சதையா ஒருத்தர் நான் மத்தியில வந்து பிஜேபி ஆதரிக்கிறேன், மோடி ஆதரிக்கிறேன், ஆனா மாநிலத்துல திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குது அப்படின்னு சர்வ நாசம் பண்ணிக்கிட்டு அண்ணாமலையோட மவுத் பீஸா அங்க மாறிக்கிட்டு திமுக ஆதரிச்சுக்கிட்டு அரசியல் விமர்சகர்னு நான் ஒரு பேரையே சொல்லல, நான் மதிக்கக்கூடிய நபர் தான். அவர் சொல்றது எல்லாமே புஷ் ஆயிட்டு இருக்குது. முதல்ல என்ன சொன்னாரு? எந்த காலத்திலயும் பாஜக அதிமுக கூட்டணி வராதுன்னு சொன்னார். முதல்ல வந்துச்சுங்களா? அண்ணாமலை வந்து அடுத்த நூற்றாண்டு வரைக்கும் மாத்த மாட்டாங்க, அண்ணாமலை தான் எங்க தலைவரா நீடிப்பார் அப்படின்னாங்க. அண்ணாமலை பணாலானாருங்களா? அதுக்கு அடுத்தது என்ன பண்றாருன்னா அண்ணாமலை கிட்ட பேசி வச்சுக்கிட்டு என்ன பலத்திற்கேத்த சீட்டு பிஜேபி 80-90 தொகுதிகளில் இருக்க வேண்டாம் அப்படின்னாரு. வச்சாரு அமித்ஷாங்க ஆப். என்ன சொன்னாரு அவருக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள்? 50 பலமான தொகுதிகளை கண்டறியுங்கள்னு சொல்லியிருக்காரு. சொன்ன ஒரு 100 பலமான தொகுதிகளை கண்டறியுங்கள்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்க சொன்ன வாதத்துக்கு நான் வரேன். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு உண்மையான பலம் தெரியும். பிஜேபிங்க யூடியூப்லயும் அண்ணாமலை வச்சிருக்கிற வார் ரூம்லயும் என்ன வளர்ச்சி, கிரவுண்ட்ல என்ன வளர்ச்சி அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும். அப்ப அவர் என்ன சொன்னார்? 50 பலமான தொகுதிகளை கண்டறியுங்கள்னா அந்த 50ல அவங்க பில்டர் பண்ணாங்கன்னா நான் சொல்ற ஒரு 30 சீட் வரும். 50ங்கிறது உங்களுக்கு மிக மிக நல்ல பலமா இருக்கிற தொகுதி, பலமான தொகுதி, ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதின்னு ஒரு 50 தொகுதி அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதுல நான் சொல்ற ஒரு 30 தொகுதி நிச்சயமா வரும். நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி. நான் சொன்ன வாதத்துக்கு அமித்ஷா சொன்ன வாதம் பலம் சேர்க்குது அவங்களுக்கு. 2வது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பிஜேபி இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்கிற அடிப்படை புரிஞ்சுக்கங்க. 2029 தேர்தலுக்காகத்தான் அங்க சேர்ந்திருக்கிறாங்க. 2029ல தொடர்ந்து 3 பாராளுமன்ற தேர்தலில் இங்க பிஜேபி வெற்றி பெற முடியல. சொல்லுங்க. கேள்வியே இப்ப என்னன்னா சார், நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி தானே இந்த கூட்டணி அமைச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த நீங்க ஒரு விமர்சகரை நீங்க வந்து சுட்டி காட்டுனீங்க. குறிப்பா அண்ணாமலை தரப்பே வச்சுக்கிடுவோம் நம்ம. அவங்க தரப்புல வாதம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு நம்பகத்தன்மையா வாய்ந்த நபர் கிடையாது. சட்டமன்றத்துக்குள்ளேயே நம்ம வந்து இப்படி நம்ம ரிசர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட்டு வச்சிருந்தோம். அதற்கு பிறகு நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்லயும் வந்து சீட் ஷேரிங் வந்து கட்டுப்படி ஆகாம நம்ம வெளியே வந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தை வந்து ஒப்பிட்டு அவங்க ஒரு இதை சொல்றாங்களே. Who are you, man? You are ex-president now. நீ பிஜேபி மாநில தலைவரா?
நான் என்ன கேட்கிறேன்னா, வரம்பு மீறி செயல்படுற அண்ணாமலையை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த அவருக்கு ஜால்ரா போட்டுட்டு வார் ரூம் தார் ரூம்னு உட்காந்துட்டு கம்பு சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து கேட்கிறேன், அண்ணாமலை முன்னாள் பாஜக தலைவர், நீங்க இன்னைக்கு பாஜக தலைவர் கிடையாது. அதாவது டெல்லி தலைமை சொல்றத முடிவெடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய, அவங்க முடிவை செயல்படுத்தக்கூடிய இடத்துல நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். இவர் யாருங்க பிரஸ் பாக்குறதுக்கு, இவர் யாருங்க ஸ்ட்ராட்டஜி வளர்க்கறதுக்கு? இவர் கிடையாது, இவர் நீக்கப்பட்ட தலைவருங்க. போய் அப்படின்னு இவரை அனுப்பிச்சு விட்டாங்க பிஜேபி. இவர் எப்படிங்க பொது வெளியில வந்து பேசலாம் இதெல்லாம்? அவருடைய நோக்கம் இந்த கூட்டணி ஏற்படக்கூடாது. அதிமுக பாஜக கூட்டணி தான் ஜெல்லு கோல்கேட்டு என்னமோ அந்த விமர்சகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிணைப்பு வரக்கூடாது. எப்படியாவது இந்த கூட்டணி தோற்க வேண்டும், திமுக ஜெயிக்க வேண்டும். இத ஒரு ஹிடன் அஜெண்டாவா வச்சுக்கிட்டு தன்னை கட்சி தலைமையே வெளியேற்ற வேண்டும், தான் போய் ஒரு ரீஜனல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த காலத்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மன்னர்களை சொல்லுவாங்களே, அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலைய உடனடியாக மத்திய பாஜக அவர் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும். அவர் இந்த தலைமைக்கு அமித்ஷாவுக்கே கட்டுப்படலைங்க. நான் கேட்கிற சிம்பிள் கேள்வி, 3 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா வந்து பிஜேபி தலைவர்களுக்கு நடந்த அந்த மையக்குழு கூட்டத்தில் என்ன சொன்னார்? ஆனா இவர் என்ன செயல்படுற? அப்ப அமித்ஷாவுக்கு நீ ஸ்ட்ராட்டஜி வளர்த்து கொடுக்குறியா? அவரே சொல்லிட்டு போயிட்டாரு, எங்களுக்கு பழனிசாமி தான் 20-29 நாம வேணும் அப்படிங்கிறப்ப நீ யார் தான்? நீ தான் பதவியில் இருக்கு. 31 பொதுக்குழு உறுப்பினர்கள், நீ இவர் ஆற்றாலே பொதுக்குழு உறுப்பினர். நான் இன்னொன்னு சொல்றேன், அண்ணாமலை வெளியேற்றப்படுவார், இல்லைன்னா பாஜகவிலிருந்து ஓரம் கட்டப்படுவார். ஏன்னா அவர் வந்து அண்ணாமலை ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. இவர் வந்து எந்த விதத்திலையும் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிட்டு ஆனா வெளியே அவங்களை எதிர்த்து கம்பு சுத்துற மாதிரி ஒரு ஏமாற்று வேலை. கட்சிக்கு விசுவாசம் இல்ல, கட்சி வரலாறு கிடையாது. இவரை யோகியன்னு நினைச்சாங்க. இவரோட யோகியத்தெல்லாம் இவங்க அக்காவோட வீட்டு கணவருடைய வீட்லயே ரெய்டு எல்லாம் விட்டு எங்கேயாவது ஆளும் பிஜேபி தன்னுடைய மாநில தலைவருக்கு எதிராக வந்து சிபிஐ ரெய்டு விட்டுருக்காங்களா? 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? இவருடைய அக்கா கணவர் வீட்டுல சிபிஐ ரெய்டு நடந்தது. அண்ணாமலை அரசியல்ல ஒரு அமாவாசை. அது பிஜேபி தலைமை நல்லா புரிஞ்சுக்கிச்சு. நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்க, அண்ணாமலை அடக்கப்படுவார், ஓரம் கட்டப்படுவார் அல்லது வெளியேற்றப்படுவார். தான் வெளியேற்றப்படணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறார். அவர் வந்து ஒரு மாற்று அணி அமைச்சு போய் விஜயோட சேர்ந்துக்கிட்டு சீமானோட சேர்ந்துட்டு ஒரு ரீஜனல் அரசியல் பண்ண நினைக்கிறார். பிஜேபி ஆரம்பத்திலேயே சொன்னேன், அண்ணாமலை வர்றப்பே சொன்னேன், ஒரு தவறான நபரை நீங்க தலைவராக போட்டிருக்கிறீங்க, இதுக்கான விலையை கொடுக்க போறீங்கன்னு சொன்னேன். ஒரு முதல்ல சார் அடிப்படை தெரியணும் சார், அந்த கட்சியோடைய வரலாறு தெரியணும் சார். எங்கேயோ முந்தா நாள் வரைக்கும் காக்கி சட்டை போட்டுட்டு இருந்துட்டு ரஜினிகாந்துக்கு தயாரிச்சுட்டு ரஜினிகாந்த் வரலன்னு வந்து உட்கார்ந்த மனிதனுக்கு அந்த கட்சியில எத்தனை பலிதானங்கள் தெரியுமா? ஆடிட்டர் ரமேஷ் யாருன்னு உனக்கு தெரியுமா? வெள்ளையப்பன் யாருன்னு தெரியுமா? அரவிந்த் ரெட்டி யாருன்னு உனக்கு தெரியுமா? கட்சியில ஆர்ப்பாட்டம் போராட்டம் இங்க சிறை சென்றிருக்கிறியா? ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் நடக்கிறப்ப ஒரு நிமிஷம், அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு நிமிஷம் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் ஒரு மாதிரி யார் அந்த சார் அப்படின்னு தமிழ்நாடே பத்தி எறிஞ்சிட்டு திசை திருப்பி வரமா 3ஆம் தரமா சவுக்கு எடுத்து அடிச்சுட்டு இது பண்றது. அந்த கேஸ் இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற ஆதாரம் கொடுக்குறது, இவ்வாறு போலீஸ் ஆபீசர், இவ்வாறு இந்தியன் போலீஸ் ஆபீசர் ஐபிஎஸ், உனக்கு தெரியாத அவங்க கையில ஆதாரம் இருந்தா அது கோசோட கேஸோட இது நடந்துட்டு இருக்க வழக்கு நடைமுறை எப்பயே கொண்டு போய் இது கோர்ட்ல கொடுத்துருக்கலாம்ல. இப்ப எதுக்குன்னா திமுகவினர் காப்பாற்ற வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட அந்த மாதிரி கொடுத்தது, இதுல இருந்து போலி வேஷம். அந்த இது வந்து அதிமுக முன்னெடுத்து யார் இந்த சார்னு போராட்டத்தை நிறைவேற்றுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டு நான் செருப்பு போட மாட்டேன், நான் துண்டு போட மாட்டேன்னு தெரிஞ்சாரு. அதே மாதிரி இந்த கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வந்து பல சார்கள் உள்ள போயிருக்கிற இடத்துல ஒரே ஒரு சார் மட்டும் தண்டிக்கப்பட்டிருக்கோம். அப்ப பாருங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குது, சீரியா இது இருக்குதுன்னு சொல்றாருன்னா இவர் வந்து ஒரு கபடதாரி வேடதாரி. உங்க 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 பேச்சுல இருந்து உள்வாங்கிக்கிறேன், அவருக்கு ஹிடன் அஜெண்டா இருக்கு. பாஜகவை படுகொலியில் தள்ளுவதற்கு தான் அண்ணாமலை அவர்கள் இப்படி தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற பல விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீர்கள். பேசும்போது கூட குறிப்பிட்டிருந்தீங்க, உங்களுக்கு வந்து ஆடிட்டர் ரமேஷ தெரியுமா, இலகணேசன் அவர்களுடைய பங்களிப்பு என்னன்னு தெரியுமா, கடந்த கால வரலாறுகளை குறிப்பிட்டீர்கள், கடந்த கால தலைவர்களுடைய பங்களிப்பை குறிப்பிட்டீர்கள். ஆனா அவர்களை விடவும் வரலாறுலே இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டிலே 11.4% வாக்குகளை வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா அண்ணாமலை அவர்கள். டபுள் டிஜிட்ல இதான முதல் முறையா வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல பிரசன்ஸ் ஆயிருக்கு. அந்த பங்களிப்பு அருமையான கேள்வி கேட்டீங்க. அந்த கட்சியில அந்த காலத்துல நான் பயணிச்சவன் அப்படிங்கறது அடிப்படையில நான் சொல்றேன். 2014 தேர்தலில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் மரியாதைக்குரிய மறைந்து மறையாத விஜயகாந்த் அவர்களோடு சேர்ந்து அமைத்த ஒரு கூட்டணியில அன்னைக்கே ஏறத்தாழ 18% வாக்குகள் வாங்குச்சு. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்த தலைவர்களால் ஒரு தொய்வு ஏற்பட்டது. 2014 பொன் ராதாகிருஷ்ணன் கிராமத்துல தமிழகத்துல இருக்கிற எந்த கிராமத்திலையும் அவர் கால்படாத இடம் கிடையாது. இலகணேசனுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் தலைமையில ஓட்டு வாங்கி கொடுத்தாங்க.
போன தேர்தல்ல பிஜேபி 11% ஓட்டு வாங்கினது நான் ஏத்துக்கிறேன், மாற்று கருத்தே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் மத்தவங்க மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டுல வளரல அப்படின்லாம் சொல்றவன் இல்ல, வளர்ந்துருக்கிறாங்க. அதுக்கான காரணத்தை சொல்றேன். முதல் காரணம், 11% பிஜேபி தனித்து வாங்கின ஓட்டுல பிரபலமானவர்கள் தாமரையில நின்று வாங்கின ஓட்டை நீங்க கழிச்சீங்கன்னா உறுதியா ஒரு 8% to 9% ஓட்டு பாஜக வாங்குச்சு. அந்த ஓட்டு அண்ணாமலைக்கு விழுந்ததல்ல, மோடி பிரதமராக வேண்டும் என்று எப்படி மோடி வேண்டாம் அப்படின்னு இங்க ஒரு திட்டமிட்டு கட்டமைச்சு அதுக்கு ஒரு பெரும் கூட்டம் வாக்களிக்குதோ, அதே மாதிரி எதிர்க்கட்சியில மோடி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுறதுக்கு வந்த ஓட்ட வழிய சார் அண்ணாமலை ஒண்ணு பண்ணினாரு சார். என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோசியல் மீடியாவுல ஒரு பொய் தோற்றத்தை, போலி தோற்றத்தை ஏற்படுத்தினார். பிஜேபி என்னமோ ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதை தவிர கிரவுண்ட்ல அவர் வந்து ஒண்ணுமே கிழிக்கல. சின்ன குறுக்கீடு சார், அதாவது அந்த பிரபலங்கள் போட்டியிட்டார்கள், அதையெல்லாம் கடித்து பார்த்தோம்னா 8-9% வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவுமே கூட இலகணேசன் அவர்கள் மேக்சிமமா வாங்கினதை விட கூடுதலான ஒன்று. அதை நான் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். கூடுதலாக இன்னொரு கேள்வி, 2014ஆம் ஆண்டு ஏற்கனவே 18% ஸ்கோர் பண்ணிடுச்சு என்டிஏ அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. இதே தான் கல்யாணராமன் அவர்களும் பதிவிட்டிருந்தார். அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இப்போ என்னன்னா சார், அங்க வந்து பிஜேபி பிரைமரி போர்ஸா இல்ல, அங்க டிஎம்டிகே அதாவது தேமுதிக தான் வந்து பிரைமரி போர்ஸா இருந்துச்சு. இங்க வந்து பாஜக தான் வந்து 60% ஆஃப் சீட்ஸ்ல வந்து நின்றுச்சு. பிரைமரி போர்ஸாவே பிஜேபி தான் இந்த என்டிஏல இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு முன் வைக்கப்படுது. பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 2019 அஇஅதிமுக கூட்டணியில இருக்கும் பொழுது 7 சீட்டு வாங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி, 5 தான் பிஜேபி வாங்கிய கட்சி. இப்போது என்டிஏ கூட்டணியிலே வெறும் 10 சீட்ல வந்து அவங்களை நிக்க வச்சுட்டாங்க. இவங்க 22 சீட்ல வந்து நின்று இருக்காங்க. அப்படிங்கிற பொழுது அப்போ ஒரு பிரைமரி போர்ஸாவையும் அவர் கட்டமைச்சிருக்கிறாரு. அவரு இந்த டிஎம்கே வர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற ஒரு இதுக்கு தானே சார் அவர் வந்து கொண்டு போயிருக்கிறாரு. அவருடைய வாதத்தின்படி சரிதானே சார்? அப்புறம் ஏன் சார் அவங்க மாநில தலைமை அவர் தொடர்புல மாத்துறாங்க? அவங்களுடைய மத்திய தலைமை ஏன் அவரை மாத்துறாங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கிட்டத்தட்ட 1.25 நிமிஷம் கேள்வி கேட்டீங்களா? என்னோட சிம்பிள் கேள்வி, அப்ப அவர் வந்து மிக ஆக சிறந்த தலைவர், வானத்திலிருந்து நம்மை காக்க வந்த ஒரே தலைவர் அண்ணாமலை அப்படின்னு இருந்திருந்தா, மத்திய தலைமை நீ வேணாம் போ அப்படின்னு நயினார் நாகேந்திரன் எதுக்காக கொண்டு வந்த? ரிசல்ட் கொடுத்த தலைவரா, கட்சியை வளர்த்தின தலைவரா, அப்படியே கட்சியை எவரெஸ்ட் உயர்த்து கொண்டு போன தலைவரா இருந்தா அவங்க மத்திய தலைமை ஏன் மாத்துச்சுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் அடுத்தது போகும். ஓகே சார். இப்போ நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க, நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி தான் திரு அமித்ஷா அவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுத்திருக்கிறார் என்று. இப்போ வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலிலே இந்த பிஜேபி என்டிஏ அலையன்ஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை மிக்கதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நாடாளுமன்றத்தை மையப்படுத்தி தான் என்றால் சட்டமன்றம் என்பது பாரதிய ஜனதாவிற்கு செகண்டரி தானா? பிரைமரியாக அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் தான் கருதுகிறார்களா? நிச்சயமா முதல்ல இப்ப உங்களுக்கு தேவை, இந்தியாவில 4வது முறையா ஆட்சி அமைச்சு ஒரு வரலாற்று சாதனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்ற மாதிரி நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, பாஜக இருந்தால் அது நாட்டுக்கு நல்லது. ஏன்னா காங்கிரஸ் வந்து கொள்ளையடிச்சு இந்த நாட்டையே எல்லாம் முழுகி. இல்ல சார், இப்ப டிஎம்கே ரெஜிம் நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து வின்னு இருக்காங்க. இப்ப இன்னும் சொல்ல போனா ஆளும் மத்திய அரசுக்கு தொடர்ந்து பல சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து அவர்களுக்கு வந்து எதிரான பல தீர்ப்புகளை வந்து தொடர்ந்து வாங்கி கொண்டு வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபிக்கு ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தமிழகத்திலே இருந்து வருகிறது. அவர்களுடைய ஆட்சி இங்கே பிரசன்ஸ்ல இருக்கு. அப்போ இவர்களை தோற்கடிக்க வேண்டும்ங்கிற ஒரு ஒரு திட்டமும் இருக்கணும் இல்ல சார் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும்? நீங்க இப்ப 2 விதமா கேள்வி கேட்கறீங்க. முதல்ல நீங்க கேட்டதுக்கு சொல்றேன், தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுட்டு இருக்காங்க, தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறீங்க. அவங்க வின் பண்றதுனாலதான் தமிழக மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் வின்னு தலைவலிக்குது. இது முதல்ல ஒரு பொய்யானதுங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக எந்த காலத்திலையும் தொடர்ந்து வென்றது கிடையாது. நம்பர் 1. அறிஞர் அண்ணா காலத்துல 67 இருந்து 69 வரைக்கும் அவர் இருந்தார். அவர் மரணத்துக்கு அப்புறம் திரு கருணாநிதி வந்தாருன்னா, சுருக்கமா சொல்றதுன்னா, கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகம் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் அடுத்து அவங்க ஜெயிச்சது கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, அதிமுக இதுவரை அடுத்தடுத்து தோத்தது கிடையாது. இது வரைக்கும் நீங்க கடந்த 50 ஆண்டு வரலாறு பாத்தீங்கன்னா, புரட்சி தலைவர் கண்டினியூவா 3 முறை வந்திருக்கிறாங்க, புரட்சி தலைவி 2 தடவை கண்டினியூவா வந்திருக்கிறாங்க. இது வந்து எந்த இதுவுமே அவங்களுக்கு கிடையாது. 2வது, இதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோட்டு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படின்னு நல்லா உள்வாங்கினவர்கள் தமிழர்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா,
அது மோடி வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு 2024லயே இந்தியா தீர்ப்பளிச்சிருச்சு. தமிழகம் வேற மாதிரி பதில் சொன்னாங்க. இப்ப நடக்க போகுது, 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து ஸ்டாலின் வேணுமாங்கிறது தான். இத திசை திருப்பறதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, மோடியை பாரு, அமித்ஷா டாடியை பாரு, RN ரவியை பாரு, மொழி போராட்டம், வர்க்க போராட்டம், இன போராட்டம், இந்தி வாழுது, தமிழ் தேயுது, வடக்கு வாழுது, தெற்கு தேயுது, காலாகாலமா அறத பழசு. இவனுங்க நடத்துற CBSE ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி வச்சிருப்பானுங்க. இவனுங்க பிள்ளைங்க எல்லாம் ஹிந்தி படிக்கும், 4 மொழி படிக்கும். ஆனா இல்லாத வயிற்று பாட்டுக்கு அடிச்சு ரிக்ஷா ஓட்டுறவன் அரசு பள்ளியில 3 பள்ளி டீலிமிட்டேஷன் வந்துருச்சு. அதோட உச்சபட்சம் உங்க திமுக காரன் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு பட்டியலின சகோதரர் கண்டுபிடிச்ச ரூபாய்க்கு ஒரு சிம்பலை கண்டுபிடிச்சதை கூட மாத்தி ரூபாயின் பித்தம் தலைக்கேறி 4 வருஷத்துல நீ என்ன கிழிச்ச? அதுக்கு பதில் சொல்லுனா, ஐயோ பாரு மாநில சுயாட்சிக்கு சொல்லுவானுங்க. ஆகுனா இவனுங்க அங்க 18 வருஷம் வாஜ்பாயிட்ட, குஜரால்கிட்ட, தேவகவுடா கிட்ட, மன்மோகன் சிங் டு இத்தனா பேத்துக்கிட்டு மந்திரியா உட்கார்ந்துருந்தானுங்களே. அப்ப எங்கேயா போச்சுட்டு மாநில சுயாட்சி? அப்ப மத்தியில் கூட்டாச்சு. கருணாநிதி பாவம் கடைசி காலத்துல முடியாத காலத்துல வீல் சேர்ல ஏறிட்டு காது வலியை பொருட்படுத்தாம போய் உட்காந்துட்டு மர்ம பிள்ளைக்கு மந்திரி சபை நல்ல இலாக்காவா கிடைக்கிறேன்னு உட்காந்து. நீங்க சொல்லக்கூடிய இந்த விமர்சனங்கள் எல்லாம் இல்ல சார், நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் தவிர்க்கப்படாத விமர்சனம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எதிரணியினர் நிச்சயமாக இந்த விமர்சனங்களை தொடர்ந்து வைக்கிறார்கள். உங்களை போன்ற தேசிய கட்சிகளும் வைக்கிறார்கள். அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. திமுகவை தோற்கடிப்பதற்கான ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும்? அமித்ஷா அவர்களுடைய பார்வையிலும் சரி, ADMK அவர்கள் பார்வையிலும் சரி, என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்? சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக. ரத்தின சுருக்குமா? நீங்க பெரிய கேள்வியே கேக்குறீங்க. என்ன மட்டும் ரத்தின சுருக்குமா பெத்த கல்லு சித்த லாபம்னு சொல்றீங்க. ரைட், நான் வர விஷயத்துக்கு. அதிமுக கடந்த பாராளுமன்ற தேர்தல் எடுத்தது 22%. இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறப்ப நிச்சயமா அது ஒரு 25-27 கூடும். பாஜகவுக்கு நீங்க எவ்வளவு குறைச்சு போட்டீங்கன்னாலும் ஒரு 5%. பாமக 2 டாக்டருங்களும் அவங்க குடும்ப பிரச்சனையை ரோட்ல வந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. எழுதி வச்சுங்க. அவங்க வந்து சேலத்துக்கு பிளைட் ஏறுவாங்க. சேலத்துல இருக்கிற பழனிசாமி கூட்டிட்டு 3 பேர் சேர்ந்து டெல்லிக்கு போவாங்க. இதுல மாற்றமே இல்ல. அவங்க வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 5%. நீங்க மற்றவர்கள் மரியாதைக்குரிய GK வாசன், AC சண்முகம், மரியாதைக்குரிய இவரு நம்ம வேந்தர், TTV தினகரன், அந்த ஊசலாடு இருந்து இல்லாத ஊருக்கு நான் தான் ராஜா, மணிமகுடம் இழந்தாலும் நான் தான் பூஜான்னு ஒருத்தர் சுத்திட்டு திரிகிறார் பன்னீர்செல்வம். கூடிய சீக்கிரம் அவர் பாத்தீங்கன்னா ஒரு தனி லெட்டர் பேடு, தனி விசிட்டிங் கார்டு, தனி கொடி அடிச்சுட்டாருன்னா அவரும் இந்த கூட்டணியில சேர்த்துக் கொள்ளப்படுவார். கூடுதலா பாத்தீங்க அப்படின்னா தினகரன் இருக்கிறாரு. அந்த தென் மாவட்டங்கள்ல வீக்கா இருக்கிற இடத்துல நயினார் நாயகன் தலைவரா இருக்கிறாரு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் கொதிச்சு எழுந்து போயிருக்கிறாங்க. ஓட்டு கேட்க வந்தப்ப நீ தகுதி பார்க்கல, 1000 ரூபாய் நோட்டு கொடுக்க வர்றப்ப மட்டும் தகுதி கேட்பியான்னு கொதிச்சு போயிருக்கிறாங்க மக்கள். 1 கோடி மக்கள். அட்டகாசமா இன்னைக்கு சொல்றேன், இந்த கூட்டணி இன்றைய தேதியில பாத்தீங்கன்னா ஒரு 150 இடத்துல ஜெயிக்கும். விஜய் வந்து ஒரு பொருட்டே இல்ல. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, விஜய் இந்த கூட்டணிக்கு வரக்கூடாது. தமிழகத்துல முதல்ல ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த பிரபலமான வசீகரமான தலைவரா அவர் உருவா இருக்கிறதுனால அவர் தனியா நின்று அவர் சார்ந்து கிறிஸ்தவ சமுதாய ஓட்டை பெருமளவுல பிரிப்பார். இவங்க முஸ்லிம் சமுதாயத்தை ஓட்டையும் பிரிப்பார். இது அதிமுக கூட்டணிக்கு வராதுன்னு சொல்லப்படுறதுனால அந்த ஓட்டு விஜய்க்கு போனா அது செல்லாத ஓட்டு. எழுதி வச்சுக்கங்க, அரபிக்கடலில் திமுக தூக்கி எறியப்படும். இனி ஒருபோதும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஸ்டாலின் தோற்கடிக்கப்படுவார். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு உங்களுடைய அனாலிசிஸ் ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் உங்க நிறுவனத்துக்கும் மனமார்ந்த நன்றி தம்பி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.